லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சொன்னா. தமிழ்நாட்டையே உலுக்கிய கவின் படுகொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த சுஜிதாவுடைய தாய் கிருஷ்ணகுமாரி சப் இன்ஸ்பெக்டர் அவங்கள இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கைதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு சின்ன பையன் அவனுடைய மண்டைக்குள்ளே சாதி வெறி அப்படிங்கிற ஒரு கிருமி ஏற்றப்பட்டதோடைய விளைவு என்ன, ஒரு குடும்பமே ஒரு எதிர்த்தரப்பில் ஒரு குடும்பத்தில் உயிர் பலி விழுந்து போச்சு. இந்த குடும்பத்தில் எல்லாமே அங்கங்கே செதறி போய் குடும்பமே சிறைக்கு போகிற நிலைமை ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு தனியாக இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்திருக்காங்க அந்த அம்மா, அவங்கள தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் கைது பண்ணலை. இப்போ ஆட்சி மாற்றம், அந்த வழக்கு தூசு தட்டியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அதன் மூலமாக விரைவாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நடந்தது. இப்போ இந்த வழக்கை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். இந்த மாதிரியான அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, போலீஸ்காரன் புள்ள திருட வாத்தியார் மக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி ஒரு காவல்துறையை சேர்ந்த, அதுவும் தந்தையும் தாயும் காவல்துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்களுடைய பையன் அருவாலை வச்சுக்கிட்டு சீனை போட்டுட்டு சாதி வெறியோட இதை வரைஞ்சிக்கிட்டு அவன் ஃபேஸ்புக்கில் போடுறான். இதெல்லாம் ஆரம்ப நிலையிலே, அதுவும் படித்த பையன், படிக்காதவன்லாம் கிடையாது, ஆரம்ப நிலையிலே இதை இது தப்பு அப்படின்னு கண்டிக்கிறத விட்டுட்டு வேடிக்கை பார்த்ததோடைய விளைவு அது எங்கே கொண்டு வந்து நிறுத்துக்கு. இதில் இந்த வழக்கில் முக்கியமாக தந்தையும் தாயும் அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போது இவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. இது கூட்டாக இந்த படுகொலைக்கு தீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கை நோக்கி போகிறது. இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த அம்மாவை இப்போ கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த காணொலி பார்க்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்குது, நமக்கு வேதனையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண, நம்ம இன்னொருத்தவங்களுடைய உயிரை எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அதாவது இந்த மாதிரியான கொலைகளை செய்யக்கூடிய நபர்களை தனிநபர்களாக அடையாளப்படுத்தும். அது ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது தனிப்பட்ட குடும்பத்தினருடைய மனநிலை. அவர்களுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சிந்தனை வர்றதுக்கான ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும்ல, இந்த நோக்கத்தினால தான் அவனுக்கு இந்த சிந்தனை வரும். இந்த சிந்தனை மூலமாக தான் அந்த வெறி வரும். அதான் அந்த வன்முறையை அவன் கையில் எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குது. இப்போ வீட்டில் 2 பேருமே சட்டத்தை தெரிஞ்ச ஒரு அரசு அதிகாரிகள், ஊழியர்களாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவனுக்கு இதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு அவன் முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்தை நம்ம சிதைக்கிறோமா இல்லை இது தனிநபர் குற்றமா, அதை பார்க்கணும். இல்லை, நோக்கம் அடிப்படையில் சாதி வெறி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இந்த சாதி அந்த சாதிலாம் கிடையாது. இதுக்காக கவின் சார்ந்த அந்த சுர்ஜித் அந்த பையனுடைய சமூகத்தை சார்ந்த எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு கேட்டால், இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று இவ்வளோ நாள் கைது பண்ணாமல் இப்போ ஏன் நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர்களை நம்ம ஒரு கொலை செய்து விட்டவர்களை கொலைகார குடும்பம், கொலைகாரன் அப்படிங்கிறதோட நம்ம தள்ளி விட்டுட்டோம்னா நம்ம அந்த இதுக்கு அவசியம் இல்லாதவர்களாயிருக்கும். இப்போ நாளைக்கு இன்னொரு சம்பவங்கள் நடந்தாலும் அதையும் தனிநபர் குற்றமாக தான் பார்ப்பீங்களா? ஆமாம், அது அப்படித்தான் பார்க்கணும். எத்தனை நடந்தாலும் தான் பார்க்கணும். அது தனிநபர் குற்றமாக தான் பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டவங்க ஒரே சமூக பாதிப்பு ஏற்படுத்துறவங்க ஒரு இதில் இருந்தாலும், ஆனால் அது தனிநபர் குற்றமாக. அவனுடைய மனநிலையில சாதி வெறி, அவனுடைய மனநிலையில சாதி வெறி ஏறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஆண் தவறு செய்யறான மொத்த ஆண்களும் இது சாதி வெறி, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி சாதி வெறி தான் இதுக்கு பின்னாடி காரணம். அதாவது சாதி வெறி தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்க முடியும். அதை நம்ம முன்னாடி சொல்லணும். அதுதான் அது முக்கியமானது. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு. அந்த கிருமி அவர்கள் மண்டைக்கு, அதனால இவனுக்கு அந்த கொம்பு சீவி விட்டானுங்க. நிறைய பேர் இது இப்படி சாதி அப்படி பற்றி சொன்ன எல்லாரும் இப்ப யாருமே கூட இல்லையே, அது இருக்க மாட்டாங்கல்ல, இருக்க மாட்டாங்கல்ல. இதை தம்பி நம்ம யாரு தெரியுமா, நம்ம ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு பேசி ஏற்றி விடுறவன் எவனும் கடைசியில் இவன் ரத்தக்கரையோட போய் நிற்கும்போது துணைக்கு நிற்க மாட்டான். வேணா உட்காந்து நெட்டில் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான், உசுப்பேற்றிக்கிட்டு இன்னும் 4 பேரை இதுக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கு உசுப்பேற்றுவான வெளியே. ஒரு நல்ல சமூக வளர்ச்சி, நான் திரும்ப சொல்கிறேன், இதை சாதி ரீதியான அமைப்பாக சமூகங்கள் ஒன்றிணைவதை நான் குறை சொல்ல மாட்டேன். நீ உங்கள் சமூகத்து பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ குழந்தைங்க 12 முடிச்சுட்டு மேற்படிக்கிறதுக்கு தவிச்சிக்கிட்டு இருக்கும், வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், பண வசதி இல்லாமல் இருக்கும். அது உங்கள் சாதி பிள்ளைக்கே நீ கூட தேடி போய் உதவு. அதில் உனக்கு சாதி வெறி இருக்குது, சாதி பற்று இருக்குன்னா சந்தோஷம். ஏதோ ஒரு பிள்ளை, கஷ்டப்பட்ட ஒரு கிராமத்து பிள்ளை, அது நம்ம சாதி பிள்ளை, அது படித்து மேலே வரட்டும்னு நீ நினச்சி தேடி பார்த்து கூட உதவு, அதை கூட வரவேற்றலாம். சரி, சாதி ரீதியாக பண்ணால் கூட யாரோ ஒரு கஷ்டப்படுற பிள்ளை மேலே வரட்டும் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம்.
ஆனால் இன்னொருத்தனை கொலை செய்கிறதுக்கு நீ வந்து சாதி வெறியாக ஒரு இளைஞர்களை தயார்படுத்துறதும் அவர்களை கொம்பு சீவி விடுறதும் அவர்கள் மண்டையில் வந்து கழுவுறதும் அப்படிங்கிறது தவறானது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். சமூகங்கள், ஏன்னா எல்லாமே சமூகங்கள் தனித்தனி குழுக்களாக தான் இருக்குது. அந்த குழுக்களை நீங்கள் வந்து எடுத்த எடுப்பில் சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசினா இது ஆகாது. நீங்கள் உங்கள் சமூக ரீதியாக நீங்கள் வளருங்கள், யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க, உங்கள் பொழப்பை நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்க பொழப்பு இருப்பாங்க. காதல் திருமணம் அப்படிங்கிறது இயல்பானது, அது காலங்காலமாக இருக்கக்கூடியது. இன்றைக்கி வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி டெக்னாலஜி வந்த பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் யாருடைய குறுக்க எதுவும் யாரும் இல்லாமல் எங்கேயும் பேச முடியும். பணிபுரிகிற சூழல், படிக்கிற சூழல் எல்லாமே சகஜமான மாறின சூழலில் நீங்கள் தடுக்க முடியாது. நீங்கள் ஆலோசனை சொல்லலாம், புத்திமதி சொல்லலாம். இப்படியான வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையில் திருமணம் நடந்தால் என்னென்ன சிக்கல்கள் வரும், பழக்க வழக்கங்கள் பிரச்சனையாகும், உணவு பழக்கம் பிரச்சனையாகும், சமூக கலாச்சார வழிபாட்டு முறை வர்றது பேர் காதல் இல்லை. இதை வந்து குழந்தைங்க காதலிக்கிறாங்கன்னா இதை சொல்லலாம். மீறி வந்து இல்லை நாங்கள் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதுக்காக வந்து அறுவல் எடுத்து போட்டு தள்ளுறதையாங்க சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் பொழப்பை நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒதுங்கலாமே இல்லையே. கொலை செய்வதற்கு ஸ்கெட்சு போடுவதும் கொலை செய்வதும் அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. இது யார் செய்தாலும் தான். இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை, எல்லா சமூகத்துலேயுமே இந்த சிக்கல் இருக்குது. எல்லா சமூகத்திலும் இந்த சிக்கல் இருக்குன்றதுனால இதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தது நல்லதானது. தனிச்சட்டத்தை, அதான் தனிச்சட்டம் அவசியமானது. ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கான சட்டம் அவசியமானது. ஆனால் வெறுமனே நீங்கள் சட்டத்தை போட்டுட்டு அது வெறுமனே டெஸ்கில் மேஜையில் இருக்கிறது மாதிரி என்ன ஒரு கணக்கு காட்டுறதுக்கு இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லையா? நீங்கள் அந்த சட்டம் என்ன செயல்பாடுகளில் இருக்குது, எவ்வளோ சட்டங்கள் இருக்குது, எல்லா சட்டங்களும் வந்து நடைமுறையில் இருக்கா, அந்த சட்டங்கள் கொண்டு வந்தால் எதுவும் பலன் இருக்கா? அப்படி இல்லைல்ல. அது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுது, இன்னொன்று அதை உள்வாங்கக்கூடிய சமூகம் என்ன மனநிலை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ அதுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணுறது தான் சரியாக இருக்க முடியும் இல்லையா? நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், கல்வி அறிவு பெற்றிருக்கோம், இவ்வளோ ஆயிருக்கோம், நான் அவ்வளோ எதுக்கு இவ்வளோ கல்வி படித்த இது இருந்தானே இன்ஸ்டா ரீல்ஸு இதெல்லாம் பார்த்து சிறை பிம்பத்தில் போய் ஓட்டு போட்டாங்க. அப்போது இந்த மணலில் இருக்கிறவன் தான் வந்து சாதி வெறி இதுக்குள்ளேயுமே சாதி வெறியில் சாதி வெறி சங்கத்து ரவுடியோட ஒரு வீடியோ போட்டான்னு ஏப்பா அவன் அதை பற்றி ஆய்வு பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு எவனா 4 பேர் உசுப்பேற்றி விட்டுருவான். இவன் எப்போ நம்ம வந்து நாளையிலேருந்து இவன் நம்ம ஆண்ட பரம்பரைன்னு இவன் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஆண்ட பரம்பரையாகவே இருந்தாலுமே இன்றைக்கி களத்தில் என்னவா இருக்குது? கள நிலவரம் நம்ம வீட்டில் உழைச்சாதான் நம்ம வீட்டில் சாப்பாடு அப்படின்னா அதை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும், வளரணும், மேலே போகணும், கல்வி அறிவு பெறணும், நல்ல பணி சூழலுக்கு போகணும், மேலே மேலே போகிறது. அதுதான் சிந்தனையாக இருக்க முடியும். அது செய்யாமல் இந்த மாதிரியான வெட்டி கூச்சல்களால் வீணாக பாருங்க. ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம், நல்ல படிப்பு, நல்ல பணியில் இருந்த ஒரு பையன், இந்த சின்ன பையனுடைய கௌரவம் இருக்குல்ல, நம்ம கௌரவம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணனால இப்போ இருக்கிற உண்மையாகவே இப்போதான் வந்து கௌரவம், உண்மையான கௌரவம் இப்போதான் கௌரவமே போயிருக்கு. இப்போ தான் சந்தி சிரிக்குது, அவங்க குடும்பம் இன்னைக்கு சந்தி சிரிக்குது. இதில் வந்து இந்த சில சமூக குழுக்கள், நம்ம தான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுவோம், இது ஒரு தனிநபர் சுர்ஜித்தோடைய குடும்பத்தினருடைய ஒரு தனிப்பட்ட தவறான செயல். இதற்கு சமூகத்தின் சார்பாக ஒரு 4-5 பேர் வந்து இறங்கி வந்து முட்டு கொடுக்கவோ வீடியோ போடவோ செய்கிறான்ல. இப்போ இவர்களை களை எடுக்கணுங்கிற, இவர்களை அப்படி வா ராஜா செல்லம் வா உள்ள வா அப்படின்னு இவங்களை தூக்கிட்டு போகணும். இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது அரசு. இப்படி ஒரு 4 பேர் 10 பேரை தூக்கி நீங்கள் உள்ள வைங்க, அவனை வீடியோ போட மாட்டான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, இது காவல்துறை விசாரணை நடக்குது, அவங்க 2 பேர் மேலேயும் குற்றம் இல்லைன்னா அதை நிரூபிச்சுட்டு அவங்க வெளியே வர போகிறாங்க. இதுதான் நடக்கணும். ஆனால் இதுக்கு மேலே அவங்க எங்கே ஆளுங்கப்பா, நாங்கள் வந்து அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படின்னு வீடியோ போடுறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒவ்வொரு கொலையும் நடக்கு, இப்போ ஒரு கொலை நடக்கு, விளாத்திக்குளத்தில் ஒரு கொலை செஞ்சுருக்கான், ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டான். அவன் யார் என்னன்னு பார்க்கணும். அவன் கொலைகாரன், அவன் எந்த சமூகமோ எந்த வெங்காயமோ வீடியோ போட்டு நாளைக்கு அந்த கொலைகாரன் ஒரு வீடியோ போட்டு அப்போ பிறகு வந்து அந்த கொலைகாரனுக்கு போட வேண்டியதானே, இந்த கொலை அப்பா அவர் எங்கள் ஆள்பா அப்படின்னு போட வேண்டியதானே. அவன் எந்த அந்த நாய் எந்த சமூகம்னு நமக்கு தெரியல, அவன் எந்த வெங்காயமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த தனிநபர்களுடைய குற்ற செயல்களை அதை அப்படியே தள்ளி விட்டுருங்க, இதுக்கு போய் முட்டு கொடுக்காதீங்க. இந்த முட்டு கொடுக்கும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா அதன் பிறகு அது சமூகத்தின் பிரச்சனையாக மாறும். அந்த அயோக்கியத்தனத்தை செய்யாதீங்க. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இது எல்லாம் இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை, அனைத்து சமூகத்தினருக்கும் இது பொதுவான கருத்தாக தான் நம்ம சொல்கிறோம். விஜய் அவர்கள் போட்ட இந்த அமைச்சரவை பட்டியலில், அமைச்சரவை பட்டியல் தொடங்கின முதல் நாள் இருந்து இந்த இந்து அறநிலைத்துறை வந்து இன்னைக்கு வரைக்கும் அது சர்ச்சையாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்போ வந்து அவருடைய உதவியாளர்கிட்டயே வந்து 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு முன்னும் பின்னும் நிறைய லெட்டர்லாம் வந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ஒரு இடைநீக்கம்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு தரப்பை பதில் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அதை விரிவாக நாங்கள் ஒரு அறிக்கையாக வெளியிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே அது
மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கணும் இது. இல்லை அதான் ஒன்று ரமேஷ் அவர் தமிழ்நாட்டோடைய அரசியல் இங்கே உள்ள திராவிட அரசியலின்படி அவர் வந்து ரமேஷ் அவர்கள் பிராமணர் அப்படிங்கிறனால வந்து ஏற்கனவே வந்து திராவிட கூட்டம் அதை வந்து ஒரு குறியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே நடக்கிற சின்ன சின்ன தவறுகளாக இருந்தால் கூட அதை வந்து இந்த இவருடைய சமூகத்தோடு ஒப்பிட்டு தான் அதை வந்து பார்த்தீங்களா கோயிலுக்குள்ளே போன பிறகு என்னெல்லாம் நடக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒன்றும் நடக்காத மாதிரி இப்போ வந்து நான் புதுசாக நடக்கிற மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் வந்து இந்த மாதிரியான கொள்ளை நடக்கிறது அப்படிங்கிறது வர பக்தர்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறது, தனியாக கூப்பிட்டு போகிறோம் வைக்கிறோம் காசு பார்க்குறதுங்கிறது நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு ரொம்ப குற்றச்சாட்டு. மற்ற கோயில்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான கோயில்களை விட திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும்தான் இந்த வந்து புரோக்கர்களுடைய அட்டகாசம் அதிக அளவில் இருக்குது. அப்போ இதை வந்து அமைச்சர் வந்து அது ரொம்ப அவரை பாராட்டலாம். இல்லை மஃப்டியில் போன மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு போனதுனால அமைச்சர்கிட்டே வந்து விஐபி தரிசனத்துக்கு காசு ஆட்டை தெரியல ரெகுலராக அவங்க தொழிலே அதில் யார் வராங்க தெரியாது. ஆமாம் தொழில் செய்கிறாங்க. ஆமாம், அதனால் மாட்டியிருக்காங்க. இதை தெரிஞ்சிருக்கு. இப்போ என்னென்னா அமைச்சர் இந்த அந்த இதில் சிக்கின அந்த அர்ச்சகரோ அல்லது அந்த பூசாரியோ அல்லது இதை ஏற்பாடு பண்ணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா என்னன்னா பார்த்தீங்களா மனுவின் நீதி பார்த்தீர்களா, அங்கே வேறு இடத்துல வந்து சாதாரண பணியாளர்கள்ட்ட எப்படி கோயில் பணியாளர்கள்ட்ட எப்படி நடக்குது, லெட்டர் வாங்கிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது நிலைப்பாடு இருக்கக்கூடாது. தவறுனா தவறு. இது வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது ரமேஷ் அவர்களுக்கு. ஏனால் இவரை எந்நேரமும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக எல்லாருக்கும் 2 கேமரா இவருக்கு 4 கேமரா இருக்கும். அப்படிங்கும்போது இவர் அதில் கூடுதல் பொறுப்போடு நடந்துக்க வேண்டியது, இந்த மாதிரியான தவறுகளை அங்கே வந்து அதை தடுக்க வேண்டியது அவசியமானது. அப்போ அர்ச்சகர் செய்தாலும் தவறு, கீழே இருக்கிற கோவில் பணியாளர்கள் காவலாளர்கள் யாரும் செய்தாலும் தவறு தான். இதில் குறிப்பாக அர்ச்சகர்கள் செய்தால் கூடுதல் தண்டனை வழங்கப்படும். அது காவலாளி செய்கிறது கூட அறியாமையில் செய்கிறது. ஆனால் அர்ச்சகர் அதை செய்யக்கூடாது, பூசகர் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கூடுதல் தண்டனை கொடுத்து அதை நிறுத்த வேண்டியது அவசியம் இருக்குது. அது வந்து கூடுதலாக மற்ற துறை சார்ந்த அமைச்சர்களை விட ரமேஷ் மாதிரியானவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் எது செய்தாலும் அவருடைய சமூகத்தோடு தொடர்புபடுத்தி அந்த குற்றச்சாட்டை பூதாகரமாக மாற்றுவார்கள். இந்த மணியான்னு ஒரு கொஞ்சம் பேர் இருக்காப்புல, அதை பார்த்திங்கன்னா கோவில் இந்த அறநிலைத்துறைக்கு வந்து ஒரு இவரை போடணும், அட்டவணை பிரிவினரை போடணும் அப்படின்னு அப்படி பாசத்தை காட்டுறாங்க. அந்த பாசத்தை அது நடைமுறைக்கு வருது வரல அந்த துறை சார்ந்தவர் இப்போ ரமேஷ் அவர்களை போட்டிருக்காங்க. அதை போட்ட உடனே யாரை எதிர்நிலை கொண்டு வந்து நிறுத்துறாரு, மணியோடைய குயிக்தி இருக்குல்ல, அதை போட்ட உடனே இங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ வந்து அதை வந்து இவர்கள் மீது கருணை காட்டுறாங்களாம். நீங்கள் அந்த கருணை வெங்காயத்தை உங்கள் திடலில் காட்டலாம்ல, திடலில் போடுங்க, திடலுக்கு வந்து தலைவராக போடுங்க, அங்கே காட்டு. அதாவது கோவில் சனாதனத்தின் அல்லது வந்து வர்ணாசிரமத்தின் பிடியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சரி, அந்த இடம் இருக்குது, உங்கள் திடல் அந்த பிடியில் இல்லைல்ல, அப்போ அந்த திடலில் நீங்கள் நிறுவீங்க சார், நீங்கள் வச்சு அங்கே வந்து போடுங்க, போடுங்க, அங்கே வந்து நிறுவீங்க, நீங்கள் வைங்க. அங்கே செய்ய மாட்டாங்க, இங்கே வந்து குற்றம் சாட்டுவாங்க. அதுக்காக நம்ம இங்கே குற்றம் சாட்டுறது தவறுன்னு சொல்லலை, நீங்கள் அங்கே செய்கிறதுக்கான யோக்கியதை உங்கள்கிட்ட இல்லை, இதை சொல்கிறதுக்கான யோக்கியதையும் உங்கள்கிட்ட கிடையாது. அப்போ அதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த மாதிரியான இதுகளில் இவர்களை எதிர்நிலைக்குள்ள வைக்கிறது, அட்டவணை பிரிவினரை கொண்டு வந்து நிறுத்துற கொம்பு சீவி விடுறது பார்த்தீர்களா அப்படின்னு. உங்களை வீரமணி என்ன கோயில்களை விடுறாங்களா, என்ன கோயிலில் கருவறையில் விட முதல்ல இதே வந்து அபத்தமானதுங்க. கருவறைங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் பூசகர் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பிறப்பின் வழியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நியாயமானது. அதில் யாருனாலும் அந்த பொறுப்புக்கு வரலாம், அந்த கல்வி தகுதி என்ன உண்டோ அதை யாருனாலும் போய் இருக்கலாம். ஆனால் அந்த இருக்கிற இடத்துக்கு நான் வந்து எப்போ நான் பக்தர் அதனால் நான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் கிடையாது. நான் கார்ட்டூனிஸ்ட், நான் என் கேபினில் இன்னொருத்தருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து தட்டி கேட்கணும், என் கேபினில் வந்து உட்கார முடியாது. இது நான் ஒரு நிறுவனத்தில் நான் பணி செய்கிற இடத்துல இது எனக்குள்ள நடைமுறை. அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட வந்து கோவில் நிர்வாகத்தை கொடுக்குறீங்க, பொறுப்பு கொடுக்குறீங்க, அந்த இதுக்குன்னு ஒரு பூசகர்கள் ஒரு 10 பேரை வச்சுருக்கிறீங்க, அதுக்காக வர்றவங்க போகிறவங்களெல்லாம் அதில் கொண்டு போய் உள்ளே போகணுன்னா எப்படி நடக்க முடியும்? அப்போ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய 10 பேரும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும். அதுக்கு தகுதி உள்ள படிப்பு என்ன உண்டோ அதை படிக்கணும், படிச்சுட்டு வந்து செய்யணும். அதை செஞ்சால் கூட இனிமேல் யாரும் வரப்போகிறதுக்கு இல்லை. அது பயங்கர சிக்கலானது. அவர்கள்ட்ட பேசினா வந்து அந்த வேலைக்கு வந்து அது யதார்த்தத்தில் அது வந்து முடியாத காரியமும் கூட. அதான் பாண்டிய சொல்கிறாரு, ஏன் கஷ்டப்பட்டு இல்லை, உண்மையிலே ஒரு கோயிலில் நீங்கள் அர்ச்சகராக போகிறது அத்தனை எளிதான காரியம் கிடையாதுங்க. அதை பொறுப்பெடுக்கிறது, நீங்கள் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, விடுமுறை போக முடியாது,
கோவில் பணியை நீங்கள் முழுமையாக இருந்து செய்து தான் ஆகணும். அது வந்து ஒரு கோயில் அர்ச்சகர் இருக்கிற கோயிலெலாம் இருக்குல்ல, அவரை விட்ட ஆள் கிடையாது. ஆப்ஷனுக்கு யாரையாவது பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு தான் இவர் எங்கேயா போகணும், அவசரத்துக்கு போகணுன்னா அப்படி தான் போக முடியும். அப்போ அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான அன்போ ஆத்மார்த்தமான உணர்வோடு அந்த பணியை செய்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இதுதான் எங்கள் யதார்த்தம். இது அனைத்து சாதியினரும் வரலான்னா அனைத்து சாதியினரும் வரலாம். அனைத்து சாதியினரும் அந்த படிப்பு படிச்சுட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கான வேலைகளை செய்யணும். அதை யார் செய்யணும்னா அரசு தான் செய்யணும். அரசு தான் அதை தீவிரப்படுத்தணும், அரசு தான் அதை செய்யணும். இவ்வளோ நாள் திராவிட கட்சிகள் ஆண்டார்கள், அதை செய்கிறதுக்கான துப்பு இல்லை, அதை சட்ட ரீதியாக நிரூபிக்க முடியல. அதை வந்து பொதுத்தளத்தில் அதை உருவாக்கணும்ல, கருத்துருவாக்கம், அதை எதுவுமே செய்கிறது கிடையாது. சும்மா அப்பப்போ வந்து பாஜக பூந்துடும் 4 உருட்டிட்டு அதில் போயிடுறது. இதே வாடிக்கை தான். ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். எனக்கு ரொம்ப நாளாக பள்ளி காலகட்டத்திலேருந்தே எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது. தேவாலயங்களில் போயிருக்கிறேன், நிறைய கோவிலுக்கு நான் போயிருக்கிறேன். நான் எங்கேயும் காசுலாம் நான் கொடுத்ததில்லை. எப்போ வேணாலும் போவேன், சாமி கும்பிட்டுட்டு வருவேன். மற்ற சின்ன சின்ன கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன், மசூதிக்கு போயிருக்கிறேன், எங்கேயும் நான் பணம் கொடுக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் கோவில், இந்த மாதிரியான ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போனால் எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் என்னால் வந்து எல்லாரும் வழிபடுறது தான் என்னால் பண்ண முடியும். ஸ்பெஷல் தரிசனம் என்னால் பண்ண முடியல, எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் பணம் கொடுத்து சாமியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இன்னும் இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் இன்னும் இருக்குது. பணம் கொடுத்து தான் அந்த சாமியை பார்க்கணுமா? உண்மையிலேயே அந்த சாமியை நீங்கள் சாமியை பார்க்கவே வேணாம். சாமி வந்து என்னை வந்து பார்த்தா தானே உன நல்ல ஜீவன் சொன்னாரா? எங்கேயாவது நீங்கள் கோயிலுக்கு வெளியே உட்காந்துக்கிட்ட உங்கள் பாட்டேப்பா நல்லா இருக்கியப்பா அப்படின்னு கூட ஆசையாக இருக்கு. பார்க்கறதுக்கு ஆசைப்படுவது இது வந்து பக்தர்களுடைய அவர்களுடைய மனநிலை சார்ந்த. சாமிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 100 ரூபா டிக்கெட்டில் போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் உள்ளே போவீங்க. வெறும் பொது தரிசனத்தில் போனீங்கன்னா 2 மணி நேரம் காத்திருக்கிறீங்க. அப்போ பொது தரிசனத்தில் காத்திருக்கிற வரிசை நீளமாக இருக்குது. நீங்கள் இந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு அந்த வரிசையை குறைச்சிட்டு போகிறீங்க. இவ்வளோதான். உங்களுக்கு வந்து நடைமுறை அவசியமானு இல்லை, இந்த நடைமுறை அவர்களுக்கான இதை அவங்க பிரித்து வச்சிருக்காங்க, செக்ஷன் பிரித்து வச்சிருக்காங்க. இது அவசியமா? அவசியம் இல்லை. இது அவசியம். சாமியை பார்க்கறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? இல்லை, காணிக்கை போடுறது வேற, அதை நான் சொல்ல வரல. அது நம்மள விருப்பப்படல. இல்லை, காணிக்கை போடுறது வேற. இது வந்து கோவில் நிர்வாகம் நடைமுறை செயல்படுறதுக்கு இப்போ அது வேலை பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு தொகை வேணும்ல. இந்த மாதிரியான கட்டண வசூலிப்புகள் பண்ணும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அதில் வர்ற நிதி மூலமாக கோவில் வேலைகளை செய்வதற்குமான வாய்ப்பு அது இருக்குல்ல. இதுக்கு வழியில தான் இவங்க 4000 கேட்கறது, 5000. இதில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதை 100 ரூபாயை விட நாங்கள் வந்து இன்னொரு சீக்ரெட் பேக்டோர் ஒன்று வச்சுருக்கோம், வாங்க சீக்கிரமாக கொண்டு போயிடறோம், 100 ரூபாயை விட நாங்கள் சீக்கிரம் கொண்டு போகிறோங்கிறதுக்காக தான் அந்த கூடுதல் அமௌண்ட் வருது. அப்போ முறையாக கோவில் நிர்வாகம் உருவாக்கி இருக்கிற பொது தரிசனம் 50 ரூபா கட்டணம் இருக்கு, சரியா பயன்படுத்துறது அந்தபடி போயிட்டு போகலாம். அது இயல்பான வந்து அரசே உருவாக்குன ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது. அந்த ஸ்ட்ரக்சரில் போயிடலாம். அது தவிர்த்துட்டு தனியாக ஒருத்தங்க காசு பார்த்துட்டு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த ஆதிக்கம் அதிகமாக போயிட்டு இருக்கு. அது ஒரு ஊழலான செயல்பாடு தான். அது திருச்செந்தூரில் தலைவிரிச்சாடுது. அதனால அது வந்து பெரிய குற்ற செயலாக மாறுது. இந்த ஊழல்னு சொன்னதுனால கேட்குறேன். அந்த கருப்புன்னு ஒரு திரைப்படம் வந்தது, அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதில் நாம தான் வந்து அது முதல் முறையாக நீதித்துறையை யாருமே தொட பயப்படுவாங்க, அதை தொட்டது ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அந்த நீதித்துறையை பற்றி ஒரு வழக்கே போயிருக்காரு. அதனுடைய வழக்கோட முடிவை நீங்கள் அனைவரும் நம்ம காணொலியை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் வந்து முதல்ல ஏன்னா படம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொட மாட்டாங்க. எதுக்குப்பா வம்பு, கட்டம் டாப் கோர்ட்டுன்னு வரும், எதுக்கு போட்டு அப்படின்ட்டு யாருமே அந்த ஏரியாக்குள்ளே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு கற்பனையான ஒரு ஃபேண்டசி படம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அது ஆர்ஜே பாலாஜி அதை தொட்டிருந்தாலும் கூட அதை வந்து கற்பனைன்னு சொல்லிட்டு தப்பவும் முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா அது நீதித்துறை சார்ந்தது. கற்பனைன்னு சொல்ற கதையை இப்போ நான் எடுத்தா நானும் அதே மாதிரி கற்பனைன்னு சொல்லிட்டு வெளியே உங்களுக்கும் வந்து அந்த திறமை இருந்தா செய்யலாம். ஆர்ஜே பாலாஜினால விட்டாங்க. ஆர்ஜே பாலாஜிங்கனால எப்படி விட்டாங்க? அது ஒரு இப்போ இந்த வழக்கை இப்படி நீதித்துறையை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வந்து வழக்க போடுறாரு. அதுக்கு நீதியரசர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றும் நீதித்துறையை வந்து மொத்தமாக வந்து அவங்க படத்தில் கொஞ்சம் களை எடுத்துட்டு தான் இருக்குது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது. அதை வந்து நாங்கள் முடிந்த அளவுக்கு நீக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல நேர்மையான தீர்ப்பு. ஏன்னா இது வந்து வேற ஒரு துறை சார்ந்து, இப்போ நம்ம ஒரு கார்ட்டூன் போடுறோம், கார்ட்டூன் கருத்துரு சுதந்திரம் சார்ந்தது அப்படின்னு அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறதுக்கு ஒரு நீதியரசர்கள் தீர்ப்பு கொடுக்கறது வேறு. ஆனால் நீதித்துறை சார்ந்த ஒரு விமர்சனத்தின் பற்றின ஒரு படம், அந்த படத்துல வந்து இது நீதித்துறையை இழிவுபடுத்துதுன்னு ஒருத்தர் வழக்கு போட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீதிபதிகள் ஒன்றும் புனிதர்கள் கிடையாது, அப்படி ஒன்று கட்டமைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அந்த நீதியரசர்களே சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு பாராட்டுக்குரியது. நீதியரசர்கள் ஜென்யூனானது, ஒரு நேர்மையானது.
ஆமாம் இருக்கிறதா அவர் வந்து அதுவும் ஒரு கற்பனையான ஒரு படத்தில் அவர் சொல்கிறாரு, எல்லா நீதிபதிகளையும் சொல்லலை, நீதித்துறையையும் சொல்லலை, உள்ளே வந்து 1-2 இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை அந்த படத்தில் காட்டுறாங்க. இது ஒரு கற்பனை சார்ந்த ஒரு கருத்து சுதந்திரத்துடைய வெளிப்பாடு இது, இதெல்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒரு நீதியரசர்களுக்கு வந்து நன்றியும் பாராட்டுகளும். ஏன்னா இது வந்து இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்தடுத்து எடுக்க போகிற படைப்பாளிகளுக்கும் இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லை சமூகத்தில். ஏன்னா வந்து நம்ம இது மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாது. அடுத்த முறை யாராவது தீர்ப்பு கொடுத்தா கூட இந்த படத்தினுடைய தீர்ப்பை வச்சு அவங்க ஆமாம் இந்த வழக்கோடைய தீர்ப்பை வச்சு அது பண்ணலாம். அது நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து கார்ட்டூன் தொடர்பான விஷயத்தில் கூட அவர் வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்துருந்தாரு. அது பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நேர்மையான இதுதான். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.